எபிசோட் 57. என்ன கார்த்திகேயன், டச்சு விட்டு போயிடுச்சா? உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்கிட்டே இப்படியெல்லாம் பேசுவ? ஆம்பளை அப்படிங்கிற திமிரா? இங்கே பாரு, உன்னோட எல்லா விஷயங்களும் எனக்கு தெரியும். நான் சொன்ன தேதிக்கு என்கேஜ்மெண்ட், அப்புறம் கல்யாணம் நடக்கலைன்னு வை, உன்னை பற்றி மொத்த நியூஸ் சேனலும் பேசும், மொத்த சோஷியல் மீடியாவும் உன்னை பற்றி பேச ஆரம்பிக்கும். என்ன ஓகேவா அப்படின்னு வெள்ளவங்கம்மா கேட்டாங்க ஷாலினி. இதை கேட்ட கார்த்திகேயன் ரொம்பவே ஷாக் ஆகி யோசிக்க ஆரம்பித்தார். அந்த நேரத்தில், என்ன கார்த்திகேயன், பேச்ச காணும்? நீ பண்ண எல்லா விஷயமும் எனக்கு தெரியும், அப்புறம் நான் சொன்னதை பற்றி யோசிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. கார்த்திகேயனுக்கு ஒரு மாதிரி பயம் ஆயிடுச்சு. இது எல்லாமே காவேரி பின்னாடி நின்று கேட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. அப்போதான் காவேரிக்கு புரிஞ்சது, கார்த்திகேயன் ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்காரு. அதனால தான் ருத்ராவுக்கு கௌரியை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. மறுபுறம் ஆஃபீஸில் எல்லாரும் மீட்டிங் ஹாலுக்கு வர சொல்லியிருந்தாங்க. அதனால் எல்லா ஸ்டாஃப்ஸுமே மீட்டிங் ஹாலில் உட்காந்து ஜாலியாக பேசி கலாட்டா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரம் யுவராஜ் வந்த உடனேயே அந்த ஹால் ரொம்பவே அமைதியாயிடுச்சு. அதுக்கப்புறமா சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க எல்லாரையுமே ஸ்டேஜுக்கு வர சொல்லியிருந்தான் யுவராஜ். அதுக்கப்புறமா யுவராஜ் கைத்தட்ட ஒரு பெரிய கேக்கோட வந்து நின்னாரு அந்த ஆஃபீஸ் கேன்டீனில் வேலை செய்கிற ராமு அண்ணா. கேக்கை பார்த்த உடனே எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. இப்படி ஷாக் ஆகிட்டு இருக்கும்போதே யுவராஜ் அந்த ஸ்டேஜில் மைக்கில் பேச ஆரம்பித்தான். குட் மார்னிங் மை ஃபேமிலி. ஸோ ஹாவ் அ கிரேட் டே. இன்றைக்கி உங்கள் நாள் இனிய நாளாக அமைய என்னோடய வாழ்த்துக்கள். அண்ட் இன்றைக்கு என்ன நாள் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். ஸ்டில் இன்டர்ன்ஷிப்புக்காக வந்த ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்கும் தெரியாததுனால இன்றைக்கு நம்ம ஏன் இவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்றைக்கி என்னோடய பிரதர், இந்த ஆஃபீஸோட சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹச்ஆரோட பர்த்டே. ஸோ அர்ஜுனோட பர்த்டேக்கு நம்ம சர்ப்ரைஸாக இங்கே கூடி இருக்கோம். கேக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மத்தியானம் வரைக்கும் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்காகவும் ரெடியாக இருங்க. இன்டர்ன்ஷிப் முடிஞ்சு எல்லாருமே வெற்றிகரமாக இந்த ஆஃபீஸை விட்டு போகவும் அண்ட் இங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ரொம்ப ஜாலியாக இந்த நாளை கொண்டாடவும் என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு யுவராஜ் சொல்லி முடித்தான். இதை கேட்ட எல்லாருமே பயங்கரமாக கைத்தட்ட ஆரம்பித்தாங்க. இன்டர்ன்ஷிப்புக்கு வந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே குரூப்பாக பிரித்து வச்சான் சிவா. அதில் ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸை சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும், மீதி 30 ஸ்டூடெண்ட்ஸை மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கும், அடுத்து ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸை இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்லேயும் ஜாயின் பண்ண சொன்னான். மற்ற விஷயங்கள் எல்லாமே அவங்க டீம் லீடர்ஸ் அவங்களுக்கு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ல சிவா யுவராஜ் பக்கத்தில் போய் உட்கார்ந்தான். மறுபுறம் கௌரி அவள் கேபினில் உட்கார்ந்துருந்தா. அவள் டேபிளில் ஒரு ரோசஸ் இருந்தது. இன்றைக்கி ஏதாவது ஒரு கவிதை இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக அந்த ரோசஸ் எடுத்து பார்த்தா. ஆனால் அந்த ரோஸில் ரெட் ரிப்பனை தவிர வேறு எதுவுமே இல்லை. இதை பார்த்த கௌரிக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்தது. என்ன இது, எதுவுமே இல்லையே, இன்னைக்கு கவிதை வரலையா அப்படின்னு ஃபீல் பண்ணான். ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோசஸை அவள் கேபின்லேயே வச்சுக்கிட்டு அவளோட மீட்டிங் ஹாலுக்கு போனான். மறுபுறம் கல்பனாவும் லக்ஷ்மியும் ரொம்பவே கஷ்டப்பட்டு ரொம்ப அழகான கேக் பிளான் பண்ணாங்க. அந்த கேக்கை ரெடி பண்ணி இருந்தாங்க. அது ஒரு 5 லேயர் கேக். அந்த கேக்கை சுற்றி ரொம்ப அழகாக டெக்கரேஷன் பண்ணி இருந்தது மட்டும் இல்லாமல் அந்த கேக்கை சுற்றி சின்ன வயசு ஃபோட்டோஸ் எல்லாம் வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்த கல்பனா, அவன் அப்போ எப்படி இருந்தானோ அதே போல் தான் இப்படியும் இருக்கான், கொஞ்சம் கூட அழகு மாறவே இல்லை, எவ்வளோ அழகாக இருக்கான் பாருங்களேன். இங்கே பாருங்கள், உங்கள் பையனை நான் கண்ணு போட்டுட்டேன், எதுக்கும் சுற்றி போட்டுருங்க அப்படின்னு கல்பனா சொல்ல லக்ஷ்மி சிரித்தாங்க. அது சரி, அவன் அழகாக இருக்கா, ஓகே, ஆனால் அவன் எவ்வளோ சேட்டை பண்ணுவான்னு உங்களுக்கு தெரியுமா? அவன் பண்ணுற சேட்டைக்கு நம்ம தலை சுற்றிடும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு
நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே, என்னோட யுவராஜ் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவன் பண்ணாத சேட்டையை அர்ஜுன் பண்ணியிருக்க போகிறான். யுவராஜோட கதையை கேட்டிங்கன்னா நீங்கள் அப்படியே ஓடிடுவீங்க. இந்த குழந்தைங்க இருக்காங்களே, எவ்வளோதான் வளர்ந்தாலும் அம்மாவுக்கு மட்டும் எப்போவுமே குழந்தைய தான் தெரியுறாங்க. அது என்னன்னே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்க. கல்பனாவும் லக்ஷ்மியும் உண்மைதான் அப்படின்னு ஒரே நேரத்தில் சொல்லி சிரித்தாங்க. மறுபுறம், என்ன விவேக் ரொம்ப அமைதியாக உட்காந்துருக்க, அர்ஜுன் ஏதாவது பண்ணணும்னு வெறித்தனமாக இருந்த, இப்போ என்ன ரொம்ப சைலண்ட்டாக இருக்க, திடீர்னு உனக்கு என்னாச்சு அப்படின்னு அரவிந்த் கேட்டான். அது ஒன்றும் இல்லை மச்சான், நீ ஒரு விஷயம் கவனிச்சியா, எங்கள் டீமில் அர்ஜுன் அப்படிங்கிற ஒருத்தன் இருந்தான். அவன் ரொம்ப நாளாகவே ஆஃபீஸுக்கு வரவே இல்லை. அது ஏன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, தெரியுமே, அவனுக்கு உடம்பு சரியில்லை, ஃபீவர்னு சொன்னாங்களே அப்படின்னு அவன் சொன்னான். இல்லை, அதுக்கு காரணம் நான் தான் ஒரு லாரி வச்சு அவனை ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சுருக்கேன். சொல்லப்போனால் அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்க விஷயமே இங்கே யாருக்கும் தெரியாது. சொல்லப்போனால் அர்ஜுன் கூட சேர்ந்து ஓவராக ஆடிக்கிட்டு இருந்தான்ல, அதான் அதுக்கான பரிசு அது. சொல்லப்போனால் நியூஸில் கூட வந்தது இதை பற்றி. ஆனால் யார் பண்ணான்னு இது வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்கலை. அது மட்டும் இல்லாமல் அவன் பொழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு டாக்டரே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட அரவிந்த் ஷாக் ஆகி, டேய் என்னடா சொல்கிற, ஆக்சிடெண்ட் பண்ணிட்டு இவ்வளோ கூலாக என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்க, ஏண்டா ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனி சிஇஓட பையன் ஆக்சிடெண்ட் இருக்கா சீரியஸாக இருக்கான்னு இன்றைக்கி 2 மணிக்கு கூட அவனுக்கு ஏதோ முக்கியமான ஆப்ரேஷன் இருக்குது. அந்த ஆப்ரேஷனுக்கு ஏபி பாசிட்டிவ் பிளட் இருந்தால் தான் அவன் உயிரை காப்பாற்ற முடியும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் நீ கேள்விப்பட்டிருப்பியே அப்படின்னு ரொம்ப ஜாலியாக கேட்டான். மறுபுறம் அர்ஜுனோட கண்களை கட்டி மீட்டிங் ஹாலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அதுக்கப்புறமா அவன் கண்ணை அவிழ்த்து விட உடனே அங்கே பெரிய கேக்கை பார்த்து ஷாக் ஆகி யுவராஜை அப்படியே பார்த்து கண்களாலேயே நன்றி சொன்னான். அதை புரிஞ்சுக்கிட்ட யுவராஜ் சிரிச்சான். அதுக்கப்புறமா அந்த கேக்கை கட் பண்ண அங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப சத்தமாக ஹாப்பி பர்த்டே பாட்டு பாட ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு யுவராஜுக்கு ஊட்டி விட்ட அர்ஜுன், யுவராஜும் அவனுக்கு ஊட்டி விட்டுட்டு முகம் ஃபுல்லாக தேய்ச்சி விட்டாங்க. இப்படியே ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஊட்டி விட அவங்க சும்மா இருப்பாங்களா, அவனை கேக்கில் முக்கி எடுத்துட்டாங்க. அந்த இடமே ரொம்ப சந்தோஷமாக மாறிச்சு. மறுபுறம் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒருத்தர் உட்காந்து, என் வாழ்க்கை நாடகமாக என் பொறப்பு பொய் கணக்கா, என் விதியை எழுதையில் அந்த சாமி உறங்கியதே அப்படின்னு பாட்டு பாடிட்டு இருந்தார். இதை கேட்ட இன்னொரு போலீஸ் இன்ஸ்பெக்டர், என்ன மகாலிங்கம், இன்னைக்கு ரொம்ப சோகமாக பாட்டு பாடிட்டுருக்கீங்க, மறுபடியும் ஒய்ஃப் கூட சண்டையா அப்படின்னு கிண்டலாக கேட்டார். அதுக்கு மகாலிங்கம், என்ன சார் நீங்கள் இப்படி கிண்டல் பண்ணுறீங்க, நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் கடைசியாக ஒரே ஒரு கேஸ் வந்தது, அதுக்கப்புறமா நமக்கு கேஸும் வரல, நம்ம ஏன் இங்கே உட்காந்துட்ருக்கோன்னு தெரியலை, அடிக்கடி ஏதாவது கேஸ் வந்தால் தானே சார் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு மகாலிங்கம் சொன்னார். இதை கேட்டு இன்ஸ்பெக்டர் சிரிச்சுக்கிட்டே, கவலைப்படாதீங்க மகாலிங்கம், உங்கள் மேலே ஒரு 10 கேஸ் போடுறேன், உள்ளே எடுத்து வைக்கிறேன், நம்ம ஜாலியாக டைம் பாஸ் பண்ணலாம், ஈஸி ஆகிடும்ல, அது மட்டும் இல்லாமல் உங்களை வச்சு செய்ய எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். ஐயோ சார், நான் புள்ள குட்டிக்காரன், என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்ல அவர் பாட்டுக்கு மறுபடியும் கேஸ் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே பார்க்க ஆரம்பித்தார். இதை பார்த்த இன்ஸ்பெக்டர் சிரித்தார். அந்த நேரம் ஷீலா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாங்க. அது உங்களை பார்த்த உடனேயே மகாலிங்கம் அப்புறம் இன்ஸ்பெக்டர் எழுந்து நின்று சல்யூட் அடித்தாங்க. வாங்க மேடம், வாங்க. என்ன மேடம், நீங்கள் சொல்லியிருந்தா நாங்களே உங்கள் வீட்டுக்கு வந்திருப்போம், நீங்களாவே வந்துட்டீங்களே, வாங்க மேடம் உட்காருங்க அப்படின்னு ரொம்ப மரியாதை கொடுத்தாங்க. இதை கேட்ட ஷீலா, நான் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன், அதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும், சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு ரொம்ப பொலைட்டாக சொன்னார் இன்ஸ்பெக்டர். சின்ன வயசில் காணாமல் போன என் பொண்ணை நான் இப்போ கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் அந்த வீட்டில் இருக்கவங்க அந்த குழந்தைய எனக்கு தருவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவள் நல்லா இருக்காங்கிறது எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இதை கேட்ட இன்ஸ்பெக்டர், மேடம்
அந்த குழந்தைய உங்களுக்கு தரலைன்னா கண்டிப்பாக அவங்க மேலே நம்ம கேஸ் போட்டு அந்த குழந்தைய நம்ம எடுத்துடலாம்ல மேடம், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னார். மறுபுறம் அர்ஜுன் அவன் கேபினில் உட்காந்து அவனுக்கு கிடைச்ச எல்லா கிஃப்ட்ஸையும் பிரித்து பார்த்துட்டு இருந்தான். அதில் ஒரு சின்ன கிஃப்ட் இருந்தது. அந்த கிஃப்டில் இருக்க பேரை படித்தவனோட உதடுகள் தானாக சிரிக்க ஆரம்பிச்சுது. உடனடியாக அதை பிரித்து பார்க்க ஆரம்பித்தான். அதில் ஒரு க்ரீட்டிங்ஸ் இருந்தது. அதை பிரித்து படிக்க ஆரம்பித்தான். உண்மையான அன்பை வார்த்தையால் வெளிப்படுத்த முடியாது, அதை உணர்ந்தால் மட்டுமே வெளிப்படுத்த முடியும். அப்படிப்பட்ட என் காதலுக்கு மகிழ்ச்சி பொங்க இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு அதில் போட்டிருந்தது. உறவு மலரும்.